மேஷராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நண்பர்களால் சில நேரம் நமக்கு அனுகூலம், சில நேரங்களில் அனுகூல சத்ருவாக மாறிடுவாங்க. ஆனால் இந்த ஒரு காலகட்டத்தில் பார்த்தா நமக்கு கொஞ்சம் கோபமாக நண்பர்கள் நம்மிடம் பேசினாலும் அவர்களிடமிருந்து நல்ல ஒரு அனுகூலமே நமக்கு கிடைக்கும். அது போன்ற ஒரு அமைப்பில் இருக்கிறது. சரியான முறையில் நீங்கள் சில விஷயங்களை கையாளும் பொழுது லாபம் கிடைக்கும். குறிப்பாக ஸ்டாக் மார்க்கெட் போன்ற விஷயங்களில் கொஞ்சம் எச்சரிக்கையாக அதை பற்றி விஷயம் தெரிஞ்சவங்கள்ட்டேருந்து கேட்டு நீங்கள் கையாளும் பொழுது அதில் நல்ல லாபத்தை தரக்கூடிய வகையில் அமையும். மொத்தத்தில் உங்களுடைய பண தேவைகள் என்பது நிறைவேறும். ஆனால் கொஞ்சம் மன சஞ்சலப்பட்டு ஒரு மனசில் ஒரு எக்ஸைட்மெண்ட்லாம் வந்து அதுக்கப்புறம் அது நிறைவேறும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது அஸ்வினி நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் சோதனையான ஒரு காலகட்டமாக இருக்கும். சில நேரங்களில் நமக்கு நெருங்கினவர்களோட கூட உதவியால் கூட நமக்கு நன்மைகள் கிடைக்க முடியாமல் போக்குவரத்துக்கான ஒரு வாய்ப்புகள் உண்டு. பரணி நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஓரளவு அனுகூலம் மிகுந்த தினமாக இருக்கும். எதிர்பார்த்து கொண்டிருந்த பண வரவு வந்து சேரும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சற்று தடைகள், தாமதங்கள், குறித்த நேரத்தில் நம்ம எதுவும் செய்ய முடியாமல் போகிறது, இந்த மாதிரி சில தடைகள்லாம் இருப்பதால் எதையுமே முன்கூட்டி யோசித்து திட்டமிட்டு செய்வது நல்லது. அடுத்து ரிஷபராசி. ரிஷபராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தினத்தில் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ரொம்ப திறமையான ஒரு போக்கை நீங்கள் கையாளுவீர்கள். ஆனால் அப்படி கையாண்டு கூட பார்த்தீங்கன்னா சில நேரங்களில் நம்ம எதிர்பார்த்து கொண்டிருந்த பலன் நமக்கு கிடைக்காமல் போகும். ஆனால் அதுக்காக நம்ம பின்வாங்க முடியாது. நம்ம முழு கவனத்தோடு தான் ஒத்துழைக்க வேண்டும். ஒரு விஷயத்தில் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது என்ன அப்படின்னா, உங்களால் கடமையை செய்ய முடியும், எதிர்பார்த்த பலன் எதிர்பார்த்த நேரத்தில் வருமா என்பது ஒரு கேள்விக்குறியான விஷயம். இருந்தாலும் நம்ம செய்யக்கூடிய வேலையில் நம்ம சரியான முறையில் செய்ய வேண்டும். இதில் இருக்கக்கூடிய கிருத்திகை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சற்று பின்னடைவுகள் உண்டு. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு முன்னேற்றமான காலகட்டம். பல விஷயங்களையும் சாதிக்க முடியும், நல்ல பெயர் புகழை பெற முடியும். மிருகசீஷ நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சிறு சிறு தடைகள் தோன்றுவது இயற்கை. அதனால் உள்ளத்தில் தெளிவோடையும் தெம்போடையும் வேலை செய்ய வேண்டியது அவசியம். அடுத்து மிதுன ராசி. மிதுன ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பண்ணக்கூடிய எந்த ஒரு வேலையிலையும் நல்ல ஒரு தனலாபத்தை தரக்கூடிய வகையில் அமையும். அதிர்ஷ்ட வாய்ப்புகள் சிறப்பாகவே அமையும். சில நேரங்களில் சில விஷயங்களை நடத்தவே முடியாது என்று நினைத்தது கூட உங்களால் நடத்த முடியும், நிறைவேற்ற முடியும். அனுகூலமான நல்ல தினமாக இது உங்களுக்கு அமையிறது. இதில் இருக்கக்கூடிய மிருகசீஷ நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சிறு சிறு பின்னடைவுகள் ஏற்படலாம். கொஞ்சம் கவனத்தோடு செயல்பட வேண்டும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் ரொம்ப சிறப்பான தினமாக இது அமையும். தன லாபம் உண்டு. உங்களுடைய பேச்சுக்கு நல்ல மரியாதை ஏற்படும். நல்ல முன்னேற்றமான ஒரு காலமாக இது அமையும். புனர்பூச நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கொண்ட எந்த ஒரு காரியங்கள்லையும் சிறிது தாமதங்கள் ஏற்படலாம், தடைகள் ஏற்படலாம். அதனால் அதையெல்லாம் பற்றி பெரிய அளவுக்கு பொருட்படுத்தாமல் உங்கள் கடமையை செய்ய வேண்டும். அடுத்த கடகராசி. கடகராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் செய்யக்கூடிய தொழிலில் நல்ல ஒரு மாற்றங்கள், அந்த தொழிலால் உங்களுக்கு ஒரு புகழ் போன்ற நல்ல விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய ஒரு தினமாக இது அமையிறது. இந்த தினத்தில் நீங்கள் பேசக்கூடிய பேச்சுக்களில் மட்டும் சற்று கவனமாக இருக்க வேண்டியது அவசியம்.
இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரம்னு பார்க்கும்போது புனர்பூச நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சிறு சிறு தடைகள் ஏற்பட்டாலும் கடுமையான முயற்சிக்கு நல்ல பலன் ஏற்படும். பூச நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஓரளவு நல்ல அனுகூலமான பலனும் இணக்கமான சூழலும் நிலவும். ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கும் ஒரு முன்னேற்றமான காலகட்டமாக இது அமையும். அடுத்து சிம்ம ராசி. சிம்மராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தினத்தில் சில தேவையற்ற அலைச்சல்களும் பண விரயங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. நம்முடைய எதிரிகளாக இருக்கக்கூடியவர்கள் சில பிரச்சனைகளை ஏற்படுத்தலாம். மனம் தளராமல் செயல்பட வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். எந்த ஒரு விஷயத்தை நீங்கள் முடிக்கணும்னு நினச்சாலும் நேரப்படி அதை முடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமான ஒரு காரியமாக இருக்கலாம். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும்போது மக நட்சத்திரம். மக நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் தடைகள், பின்னடைவுகள், தாமதங்கள் போன்றவைகள் தொடர்ந்து ஏற்பட்ட வண்ணம் இருக்கும். பூர நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு அனுகூலமான தினமாகவும் முன்னேற்றமான தினமாகவும் இது அமையும். குறிப்பாக காதல் போன்ற விஷயங்களில் வெற்றி வாய்ப்புகள் ஏற்படும். உத்திர நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் செய்கிற வேலையில் சற்று கவனமாக செயல்பட வேண்டும். சிறு சிறு தடைகள் ஏற்பட்டு மறையலாம். அடுத்து கன்னிராசி. கன்னிராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக திருமணம் போன்ற விஷயங்கள் பேசி நிச்சயிக்கப்படும். காதல் போன்ற விஷயங்களில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். சில நேரங்களில் நம்ம எதிர்பாராத சில பின்னடைவுகளும் பிரச்சனைகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால் தனிப்பட்ட விஷயங்கள்லையும் சொந்த விஷயங்கள்லையும் கொஞ்சம் பொறுமையும் நிதானத்தையும் கடைபிடிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் பார்க்கும்போது உத்திர நட்சத்திரம். உத்திர நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சிறு தடைகள் தோன்றி மறையக்கூடிய தினமாக அமைகிறது. ஹஸ்த நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் நல்ல முன்னேற்றமான அற்புதமான தினமாக இது அமையும். எதிர்பாராத நன்மைகள் வந்து சேரக்கூடிய தினம். சித்திரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சிறு சிறு தடைகள் தோன்றி மறைவதால் சற்று கவனமாக இருக்க வேண்டிய ஒரு தினமாக இது அமைந்திருக்கிறது. அடுத்து துலாம் ராசி. துலாம் ராசி நேயர்களை பொறுத்தவரையில் உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் செலுத்த வேண்டியது அவசியம். சில நேரங்களில் எதிர்பாராத விதமாக சில நல்ல விஷயங்களுக்காக சில செலவுகள் ஏற்படும். குறிப்பாக வீடை மேம்படுத்துவது, மேற்கொண்டு வீட்டில் நல்ல ஒரு வர்ணம் அடிப்பது போன்ற பல விஷயங்களையும் சொல்லலாம். ஆனால் அந்த மாதிரி ஏற்படக்கூடிய செலவுகள் சுப செலவுகள் என்பதால் அதனால் எந்த பாதிப்பும் ஏற்படாமல் சந்தோஷம்தான் ஏற்படும். இதில் இருக்கக்கூடிய சித்திரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சிறு தடைகள் ஏற்படலாம். மனம் கலங்காமல் தொடர்ந்து உங்கள் முயற்சியை மேற்கொள்ள வேண்டும். சுவாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சில பிரச்சனைகள் தோன்றி மறைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. பொறுமையும் நிதானத்தையும் கடைபிடிக்க வேண்டும். விசாக நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் ரொம்ப முன்னேற்றமான ஒரு தினம். எதிர்பார்த்து கொண்டு இந்த தன வரவும் வந்து சேரும். அடுத்த விருச்சிக ராசி. விருச்சிக ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் மனசில் உள்ள ஒரு கலக்கங்கள் மறையும். மனதில் ஒரு உறுதி ஏற்படும். எந்த ஒரு விஷயத்தையும் கடுமையாக உழைத்து சாதித்து விடலாம் என்ற ஒரு தன்னம்பிக்கையை தோன்றக்கூடிய ஒரு தினமாக இது அமைந்திருக்கிறது. இதில் இருக்கக்கூடிய விசாக நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் முன்னேற்றமான நல்ல தினமாகத்தான் அமைகிறது. அனுஷ நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் இந்த தினத்தில் எதிர்பாராத பிரயாணங்கள் ஏற்படலாம், நல்ல லாபங்கள் ஏற்படலாம், நல்ல பெயரை பெற்றுத்தரக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. கேட்டை நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் முன்னேற்றமான காலகட்டம். ஓரளவு பிரச்சனைகள் இருந்தாலும் அதை தைரியமாக நல்லபடியாக சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். அற்புதமான ஒரு தினமாகத்தான் இது உங்களை பொறுத்த வரைக்கும் அமையும். அடுத்து தனுசு ராசி.
தனுசு ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் செய்கிற தொழிலில் நல்ல பெயரை எடுப்பீர்கள், புகழ் பெறுவீர்கள். ஆனால் அதே நேரத்தில் ஒரு சில பிரச்சனைகள் ஏற்பட்ட வண்ணமே தான் இருக்கும். அதை சரியான முறையில் கையாள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரமான மூல நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சற்று கவனமாக இருக்க வேண்டிய தினம். பூராட நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு முன்னேற்றமான ஒரு பலன்களும், புதிய வண்டி வாகனங்கள் சேர்க்கை, காதல் போன்ற விஷயங்களில் வெற்றி வாய்ப்புகளும் ஏற்படும். உத்திராட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சற்று நிதானமாக ஒவ்வொரு விஷயத்தையும் கையாள வேண்டும். சில நேரங்களில் மனதுக்கு வருத்தப்பட வழியில் ஒரு சில காரியங்கள் கூட நடக்கலாம். அடுத்த மகர ராசி. மகர ராசி நேயர்களை பொறுத்தவரையில் ஒரு சிறப்பான தினம், முன்னேற்றமான தினம். கொஞ்சம் கையில் வர வேண்டிய பணம் வராமல் வறட்சியாக இருந்தாலும் முக்கியமான தேவைகளுக்கான பணம் உங்களை நிச்சயமாக வந்தடையும். நிச்சயமான முன்னேற்றம் அப்படிங்கிறத நீங்கள் உறுதியாக நம்பலாம். இதில் இருக்கக்கூடிய உத்திராட நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நல்ல மாற்றங்களை எதிர்நோக்கக்கூடிய தினமாக இது அமைந்திருக்கிறது. திருவோண நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சில பிரச்சனைகள் தோன்றி மறையும். சில நேரங்களில் மனசில் சில குழப்பங்கள் கூட ஏற்படும். ஆனால் செய்கிற காரியத்தில் தெய்வ அனுகூலம் இருப்பதால் நல்ல வெற்றி வாய்ப்புகளை எதிர்நோக்கலாம். அவிட்ட நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரையில் நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை செஞ்சிட்டு இருந்தாலும் அதில் சிறு தடைகளும் தாமதங்களும் ஏற்பதை தடுக்க முடியாது. கவனமாக செயல்பட வேண்டும். அடுத்து கும்பராசி. கும்பராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இது ஒரு சிறப்பான தினமாகத்தான் இது அமையிறது. கொஞ்சம் அலைச்சல் இருக்கலாம். சில நேரங்களில் சில தேவையற்ற சில செலவுகளும் ஏற்படும். உடல் ஆரோக்கியத்திலும் கவனம் தேவை. இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்த்திங்கன்னா அவிட்ட நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சிறு சிறு பிரச்சனைகள் தோன்றி மறையலாம். உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் பெரிய முன்னேற்றம் ஏற்படாமல் சில தடைக்கற்கள் ஏற்படக்கூடும். சதய நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சிறப்பான தினம், முன்னேற்றத்தை தரக்கூடிய தினம். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் செய்கிற வேலையில் சற்று கவனமாக இருக்கும்படி வேண்டுகோள் எடுத்துக்கொள்கிறோம். அடுத்து மீன ராசி. மீனராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு காரியத்திலுமே ஒரு முழுதுமான ஒரு வெற்றி ஏற்படுவது என்பது சற்று கடினம். அதனால் ஒவ்வொரு விஷயத்தையும் திட்டமிட்டு நிதானமாக செயலாற்ற வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். சில நேரங்களில் தேவையற்ற அலைச்சல்களும் தேவையற்ற செலவுகளும் ஏற்படுவதை தவிர்க்க முடியாமல் போகலாம். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும்பொழுது பூரட்டாதி நட்சத்திரம். பூரட்டாதி நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் ஓரளவுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உண்டு, முன்னேறக்கூடிய சந்தர்ப்பங்கள் ஏற்படும். உத்திரட்டாதி நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் பெரிய அளவு மாற்றங்கள் ஏற்படாது. சில நேரங்களில் முன்னேற்றங்கள் ரொம்ப மெதுவாக இருக்கும்பொழுது மனசில் ஒரு கிளர்ச்சியும் உணர்வும் ஏற்படும். ரேவதி நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் ஓரளவு தைரியமான நல்ல வாய்ப்புகளை எதிர்நோக்கக்கூடிய நல்ல தினமாகத்தான் இது உங்களை பொறுத்த வரைக்கும் அமைகிறது.